அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த ஆட்சி தான் வரும். அதில் எப்படி அது பேச்சே கிடையாது. அந்த பேச்சு இல்லை. பொதுச் செயலாளர் மட்டுமே இறுதி அவர் இந்த கூட்டணிகளை முடிவு செய்வார். அவர் எந்தெந்த கட்சிகளை சேர்க்கிறாரு, எந்தெந்த கூட்டணி அமைப்பாருங்கிறது கொஞ்சம் கொயால் பண்ணணும் தெரியும். அமித்ஷாவை சந்திக்க நேரம் ஒதுக்காதது வருத்தம் அளிப்பதாக முன்னதாக ஓ பன்னீர்செல்வம் கூறியிருந்தார். அதற்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிலளித்து பேசியிருந்தார். கூடுதலாக தற்போது முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே எம்பி எலெக்ஷன் அப்போ டிடிவி ப்ளஸ் ஓபிஎஸ் அவங்க 2 பேருமே பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாங்க. பட் தொடர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்க 2 பேரும் பாஜக கழட்டி விடுகிறதா அப்படிங்கிற கேள்வியானது எழுந்திருக்கு. இந்த கேள்வி எழுவதற்கான முதல் காரணம் என்ன? முழு விவரம் என்ன? டிடிவி தினகரன் ஆகிய இருவரும் பாஜக கூட்டணியிலே தான் இருந்து வந்தார்கள். நமக்கு தெரியும், கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட அவர்கள் அனைவருமே கூட்டணியிலே இருந்து செயல்பட்டு வந்தார்கள். அதிமுக தனியாக களம் கண்டது. இந்த நிலையிலே தான் தற்போது பாஜக அதிமுக இருவரும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த கூட்டணியில் டிடிவி மற்றும் ஓபிஎஸ் இருவரும் இருக்கிறார்களா இல்லையா என்பதுதான் அவர்கள் தரப்பினருக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு கூட நாம் பார்த்திருந்தோம், டிடிவி தினகரன் தன்னிச்சையாகவே ஒரு வேட்பாளரை அறிவித்திருந்தார். அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் தொகுதிக்கான வேட்பாளர் பார்த்திபன் என்பவரை அவர் தன்னிச்சையாகவே அறிவித்து விட்டார். அவர் பாஜக தரப்பில் சொல்லி வருவதாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், நாங்கள் உங்கள் கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பதை எங்களுக்கு முன்கூட்டியே தெளிவுபடுத்தி விடுங்கள். நீங்கள் முன்கூட்டியே இல்லை என்பதை சொல்லிவிட்டால் நாங்கள் விஜயிடமோ அல்லது தனித்தோ அல்லது வேறு ஏதேனும் கூட்டணியோ அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொள்வோம். நீங்கள் தேர்தலுக்கு 10 நாள் இருக்கும் போது கடைசி நேரத்தில் கூட்டணியில் இல்லை என்பதை தெரிவித்தால் எங்களுடைய நிலை கேள்விக்குறியாகிவிடும், எங்களை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்காதீர்கள் என்பது போல பாஜகவிடம் அவர்கள் பேசி வருவதாக தெரிகின்றது. இந்த 2 தரப்பும், அதாவது பாஜகவை பொறுத்தவரையில் எங்களுக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் 2024 நாங்கள் கூட்டணி இல்லாமல் சிரமப்பட்ட போது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோரெல்லாம் எங்களுக்கு துணையாக நின்றார்கள். தென் மாவட்டங்களில் நல்ல வாக்கு சதவீதம் பெறுவதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வலிமையாக அமைந்தது. எனவே அவர்களையும் நீங்கள் இந்த கூட்டணியில தொடர அனுமதிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இதற்கு இசைவு தெரிவிக்காமல் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அதாவது இபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் 3 பேரை கட்சியில் இணைக்கவே முடியாது என்பதில் தொடர்ந்து ஆணித்தரமாக அவர் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. யார் யார் என்றால் திரு டிடிவி தினகரன், அதே போல திரு ஓபிஎஸ் மற்றும் சசிகலா அவர்கள். இந்த 3 பேரும், அந்த 3 அணியை சார்ந்தவர்களும் கட்டாயம் இந்த கூட்டணியில் இடம்பெற முடியாது. இது பார்ப்பதற்கு நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று வேண்டால் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் கேண்டிடேட். இதை அமித்ஷாவே சொல்லிவிட்டார். அப்படியானால் நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதுதான் முடிவு. நான் யாரை சேர்த்துக் கொள்கிறேனோ அவர்கள் மட்டும்தான் இந்த கூட்டணியில இருக்க முடியும். என்னுடைய எண்ணத்தை மீறி யாரும் இந்த அதிமுக கூட்டணிக்குள் வர முடியாது என்பதுதான் அதிமுகவினுடைய, குறிப்பாக இபிஎஸ்னுடைய எண்ண ஓட்டமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இருவரது எதிர்காலம் என்னவாக போகிறது, அவர்கள் இந்த தேர்தலில் யாருடன் இணைந்து சந்திக்க போகிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே மாறி இருக்கிறது. நேற்றைய தினம் கூட செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் அவர்கள் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதுல சுருக்கம் என்னவென்று சொன்னால், அமித்ஷா அவர்களிடம் நான் நேரம் கேட்டிருந்தேன், ஆனாலும் அவர் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்காது எனக்கு உண்மையிலேயே மிகுந்த வருத்தத்தை தான் கொடுக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் இந்த நிமிடம் வரை நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் தொடர விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் இது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. எனவே
நான் தமிழகம் முழுவதும் சென்று என்னுடைய ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களை சந்திக்க இருக்கிறேன். தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் செல்ல இருக்கின்றேன். அங்கு என்னுடைய ஆதரவாளர்களும் பொதுமக்களும் என்ன நிலைப்பாட்டை சொல்கிறார்களோ, எனக்கு என்ன பதில் தருகிறார்களோ, அந்த அடிப்படையில் நான் என்னுடைய அடுத்த கட்ட நகர்வை, அடுத்த கட்ட முடிவை எடுக்கலாம் என்று திட்டமிட்டுள்ளேன் என்று ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். எனவே டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இருவருமே இந்த கூட்டணிக்குள் நிச்சயம் இல்லாமல் தான் அவர்கள் இருந்து வருகின்றார்கள். எனவே எந்த நேரத்தில் நாம் கழட்டி விடப்படுவோம் என்ற உத்தரவாதம் இல்லாமல் இருந்து வருகிறார்கள். அதே நேரத்தில் அண்ணாமலை பொறுத்தவரையில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இருவருக்குமே பிரதமர் மோடி அவர்களுடைய இதயத்தில் இடம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அவரால் கூட வெளிப்படையாக இந்த கூட்டணியில் இவர்கள் தொடர்கிறார்கள் என்ற உத்தரவாதத்தை அவரால் கொடுக்க முடியவில்லை. அதே நேரத்தில் இவர்கள் இருவரும் இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்பதில் அண்ணாமலை உறுதியாக இருக்கின்றார். ஏனென்றால் கடந்த முறை பாஜக மாநில தலைவராக அவர் இருந்தபோது அவருக்கு கை கொடுத்தவர்களாக ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இருந்தார்கள். எனவே அவர்களை கழற்றிவிடக் கூடாது, அவர்களை எப்படியாவது காப்பாற்றி இந்த கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே அண்ணாமலை சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தையை கவனிக்க வேண்டும். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக டிடிவி தினகரன் அவர்களை கைக்கு வரும் என்றெல்லாம் அண்ணாமலை ஒரு காலத்தில் பேசியிருக்கின்றார். தற்போது அவரும் மாநில தலைவராக இல்லாத சூழலில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகின்றது? இந்த கூட்டணிக்கு உள்ளே வருவார்களா அல்லது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் இவர்கள் கழட்டி விடப்படுவார்களா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.